ஹாய் மக்களே வணக்கம். நான் உங்களை போல ஒருவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ என்ன ப்ரோ இன்னும் ரொமானியா பற்றி எந்த அப்டேட்டும் வரல, வீடியோ ஒன்றும் எதுவுமே போகல யூடியூப்ல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அக்கறையாக கேட்குறவங்களுக்கும் என்னுடைய வீடியோ அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்டு சாரி, மன்னிச்சிருங்க. ஏன்னா ஒரு சில கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனால என்னால் வந்து வீடியோ அப்டேட் கொடுக்க முடியல. ரொமானியா பற்றின அப்டேட்ஸ் வந்து சரியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, தப்பாக நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ரொமானியா அப்டேட் அப்பப்போ கொடுக்க ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? காரணம் சொல்லக்கூடாது, பொதுவாக எதுவாக இருந்தாலும் நம்ம அப்டேட் கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பினா என்ன நம்பியே இல்லை, இருந்தாலும் ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்களே, சரி இந்த அப்டேட் எதாவது இருக்கா என்ன எதுவும் சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்களா. அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் ஏமாற்றத்தை கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு என்னுடைய எஃபர்ட்டை போட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா? அதாவது இப்போ வந்து ரொமானியா அப்டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொமானியா அப்டேட் இல்லை, சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம யாரை பற்றி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்றதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது யாரெல்லாம் ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ, சரிங்களா? யார் ஐடி இல்லைங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை, ஐடிஐ, ஓகேங்களா? அந்த ஐடிஐயில் நீங்கள் என்ன கிரேட் வேணால் இருக்கலாம், சரிங்களா? என்ன சப்ஜெக்ட் வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிஷியனோ இல்லை ஃபிட்டரோ எது வேணால் இருக்கலாம், சரிங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ யாரெல்லாம் ஐடிஐ முடிச்சிருக்கீங்களோ, ஃப்ரெஷராக இருக்கீங்களோ, அவங்களுக்கான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? இது ஏன்டா சொல்ற, சம்மந்தமே இல்லாமல் ரொமானியா பற்றி பேசுறான்னா எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசுங்கிறேன்னு நினைக்கலாம். பட் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான சில அப்டேட்டுக்காக தான் நான் இது சொல்கிறேன், சரிங்களா? ப்ரோ ரொமானியா வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டம், நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சில சுச்சுவேஷனால சரி ஓகே எனக்கு வேற ஏதாவது கண்ட்ரி இருந்தால் சொல்லுங்க, நல்ல பெஸ்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ அப்டேட், வேற ஒன்றும் இல்லைங்க, சரிங்களா? அப்படிப்பட்டவங்க யார் யார் மெயினானது ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? அவங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துபாயில் வந்து ஒரு வேகன்சி இருக்கு, சரிங்களா? அது நல்ல கம்பெனி தான், நல்ல கன்சல்டன்சி தான், சரிங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறோம் இல்லையா, இதுதான் வர 29/3/2025 வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சிருக்காங்க, டைரக்ட் இன்டர்வியூ தான், சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட சேலரி, ஃபுட் அண்ட் அகாமடேஷன், இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க, ப்ரோ எனக்கு இந்த ஜாப் ஓகே தான், இது நம்ம எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த கன்சல்டன்சி நம்ம நம்பலாமா? நீங்கள் ரொமானியாவில் இருக்கீங்க, இங்கிருந்து நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணித்தர முடியும் அப்படின்னா, நான் பண்ணலைங்க. என்னுடைய பிரதர் ஒருத்தர் நல்ல தெரிஞ்சவங்க தான், அவங்க எடுத்து நடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லவும் சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் கேட்ட விஷயம் தான். இப்போ நான் போயிட்டு ஜாப் அட்டன் பண்றேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னா நான் என்னென்ன கொஸ்டின்லாம் முன் வைப்பனோ அது அவர்கிட்ட நான் வச்சேன். இப்போ எப்படி நம்ம எவ்வளோ அமௌண்ட் முன்பணம் கட்டணும், இது வந்து நம்பிக்கையான கன்சல்டன்சியா, சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஆளுங்களை யாரும் அனுப்பியிருக்காங்களா, இது வந்து நம்ம போற இடம் சேலரி ஓகேவா, அந்த இடம்லாம் ஓகேவா, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட், இது எல்லா டீட்டெயிலும் நான் கேட்டு, அவரு நல்லா தெரிஞ்சவர் தான், நல்ல பிரதர், நம்ம கூட வேலை செஞ்சவர் தான் இங்க. ஸோ அதையும் மீறி நான் அவர்கிட்ட எல்லா கொஸ்டின் கேட்டேன். ஏன்னா நம்ம டீட்டெயில் தெளிவாக சொன்னால் மட்டும்தான் நம்மளை நம்பி நிறைய பேர் வருவாங்க. தப்பாக ஒரு விஷயம் நடந்தாக்கணும், அப்புறம் நம்மளோட நம்பிக்கையும் போயிடும், எல்லாமே போயிடுன்றதுக்காக தான் இவ்வளோ கொஸ்டின் அவங்களுக்கு முன் வச்சேன். அவங்க சொன்னது மெயினான விஷயம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. மொதல் விஷயம் அட்வான்ஸ் கிடையாது, அட்வான்ஸ் பேமெண்ட் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு கம்பெனிக்கு போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம் வெளிநாட்டுக்குன்னு, அட்வான்ஸ் அமௌண்ட் 30,000 கேட்பாங்க, 50,000 கேட்பாங்க. ஐயோ இதை கட்டிட்டா நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மள அனுப்புவாங்களா மாட்டாங்களா, ஒரு பயத்தில் இருப்போம். ஸோ அந்த பயம் இல்லை இந்த விஷயத்தில். ஏன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் டைரெக்டாக எடுப்பாங்களா இல்லை வந்து இன்டர்வியூவா, இது டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ தாங்க, ஓகேங்களா? ஒரு இடத்த மென்ஷன் பண்ண, திருச்சி, சென்னை, இது போல் வந்து ஒரு லொக்கேஷன் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் டேரெக்டாக வந்து கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதான். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்ட பிறகு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இல்லைனா வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் உங்களுக்கு சொல்லுவாங்க, இது போல தான். ஸோ இது வந்து டேரெக்டாகவும் உங்களுக்கு போல ஒரு கிளைண்ட் இன்டர்வியூ வச்சு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராசஸே நடக்கும், சரிங்களா? இது எத்தனை மாதம் ப்ராசஸ், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு 20 days 30 days 25 days இதுக்குள்ளே தான் நடக்கும். இப்போ அங்கே ஒரு சில
நோன்பு இது மாதிரிலாம் சொல்றாங்க, நம்மளுக்கு அது சரியா டீட்டெயில் தெரியல. ஸோ அதனால ரொம்ப நாள் இல்லை, ஒரு 40 நாள் ஆகும், 40 to 45 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் கிடையாது, சரிங்களா? அதை நினச்சி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து டைரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூ தான், நம்ம இன்டர்வியூ வச்சு நம்ம அனுப்புறது கிடையாது. டைரெக்டாக அங்கே கம்பெனிலேருந்து கால் பண்ணி உங்களுக்கு கேட்டு ஓகேன்னா செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இல்லை. அதுபோல் மூணாவது வந்து ஷார்ட் அண்ட் பீரியட் தான். சீக்கிரமே உங்களை வந்து கம்பெனிக்கு வந்து விசா மூலியமா எடுத்து விசா அனுப்பி உங்களுக்கு ஓகேன்னா உங்களை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன இதெல்லாம் ஓகே. அப்போ அவங்க வந்து நம்மள நம்பணும் இல்லையா, நீங்க கண்டிப்பா வருவீங்களா, இல்லை நீங்க ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வைக்கிறோம், இவ்வளோ சேலரின்னு சொல்லிடுறோம், இந்தந்த வேலைன்னு சொல்லிடுறோம், சரிங்களா? இப்படிப்பட்ட வேலை தான் இருக்குன்னு சொல்லிடுறோம். அப்படி இருக்கிறப்போ நீங்க அதை நல்லா யோசிங்க. ஒரு தடவைக்கு 1000 தடவை கூட யோசிங்க, இந்த வேலைக்கு நம்ம போகலாமா, சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, பட் கன்சல்டன்சி ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக, அதாவது கன்சல்டன்சி ஃபீஸ் ரொம்ப அதிகம் இல்லைங்க, அதான் உண்மை. கன்சல்டன்சி ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், இது நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது. அதனால நீங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப கம்மி, அதனால வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு சேலரி இவ்வளோதான், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30,000 சொல்கிறாங்க, இல்லை 35,000 சொல்கிறாங்க, ஓகேவா? இப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெஷர்ன்றதுனால சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையுமே அப்படிதான். இங்கே நாங்கள் ரொமானியாவுக்கு வரதே 40,000 தான் வந்தோம். ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கே எங்களுக்கு 40,000 தான் கிடைச்சிது, சரிங்களா? ஸோ போகிற இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு சேலரி கொஞ்சம் கம்மியாக தான், 30, 28, 30, 35 இது போல தான் இருக்கும், சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து க்ரோத் அதிகமாகும். சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ வந்து சேலரி கம்மியாக இருக்குது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிங்க, நம்மளுக்கு இந்த சேலரி ஓகேவா, இவங்க கொடுக்குற கன்சல்டன்சி ஃபீஸு ஓகேவா, நம்மளால பே பண்ண முடியுமா, இதெல்லாம் ஓகேவா, எவ்வளோ நாள் ப்ராசஸ் ஆகுது, எல்லாத்தையும் டீட்டெயில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போங்க, சரிங்களா? இல்லைன்னா விட்டுடுங்க. வேணா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குறது இல்லை இல்லையா, அப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸ் நடந்துட்ட பிறகு, விசா வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து இல்லை என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்போ அவங்க அதுக்கான போட்ட எஃபர்ட்டு, அதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண மணி எல்லாமே அவங்களுக்கு லாஸ், ஓகேவா? அப்போ நீங்க இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க மறுபடியும் இன்னும் அடுத்தது வர எல்லார்கிட்டையுமே அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெளிவா முடிவு பண்ணி யோசிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் நானும் சொல்லுவேன், ஓகேங்களா? அவங்க எப்போ இன்டர்வியூ வைக்கிறாங்களோ அந்த டைமுக்கு உங்களுக்கு நான் ஒரு அண்ணனுடைய நம்பர் தரேன், அவங்கள்ட்ட நீங்க பேசுங்க, அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே வழி நடத்துவாங்க, சரிங்களா? கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் பண்றாங்க, ஓகேங்களா? சவுதி அரேபியா, துபாய், அப்புறம் கத்தாரு, ஓமன், இது போல கண்ட்ரிஸ் தான் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன மாரி வேணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா எனக்கு இது பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய மெயில், சிவி, இது எல்லாமே எனக்கு அனுப்பிவிடுங்க, நான் பாக்குறேன். உங்களுக்கு அதுக்கான வேகன்சி இருந்தா அதுக்கான ஷெடியூல் இது பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, நீங்க பாருங்க, துபாய்க்கு யாராவது போகணும், இந்த வேகன்சிக்கு நீங்க போகலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அதுவும் ஐடிஐ முடிச்சவங்க இந்த ஜாபை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 29ஆம் தேதிக்குள்ள, 29ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துங்க, அதுக்கேற்ற மாரி நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மெசேஜ் மீ இன் வாட்ஸ்அப். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, பாய்.